வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வந்து வால்பாறை தான் நம்ம போக போகிறோம். வால்பாறை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் வந்து வால்பாறை 14வது ஹேர்பின் பெண்ட்லேருந்து பார்க்குற அழகான வியூவுங்க. 14வது பெண்ட்லேருந்து பார்த்தோம்னா வரிசை அந்த மாதிரி ரோடு அடுக்கடுக்காக இருக்கும். லைன் பை லைனாக ஒரே லைனாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த மரம் வளர்ந்தனால நமக்கு தெரியல, ஒரே லைனாக வரும். எண்டில் பார்த்தோம்னா நம்ம ஆழியார் டேமோட ஃபுல் வியூ வரும். வால்பாறைனாலே இந்த பிளேஸில் இருந்து தான் ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. இந்த பெண்டு வந்து 14வது பெண்டுங்க. மொத்தம் ஹேர்பின் பெண்டு வந்து 40 ஹேர்பின் பெண்ட் இருக்குது வால்பாறையில். அதை முடிச்சுட்டு நம்ம இப்போ போகிறோம். இப்போ வால்பாறையை பற்றி நம்ம பேசிக்கிட்டே போகலாம். வால்பாறை பொள்ளாச்சியிலேருந்து 2 மணி நேரம் ட்ராவலுங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது வால்பாறை. சைட் சி பார்த்தோம்னா போகிற வழியில் ஆழியார் டேம், பொள்ளாச்சிலேருந்து 24 கிலோமீட்டரில் ஆழியார் டேமு. அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் போனோம்னா மங்கி ஃபால்ஸு, குரங்கு நீர்வீழ்ச்சி. அது வந்து நம்ம ஃபாரஸ்ட்டுக்கிட்ட என்ட்ரி போட்டு டோக்கன் வாங்கிட்டு, நம்ம டோக்கன் மீன் 10 ரூபா சார்ஜஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு போகணும். நாங்கள் போகும்போது பைக்கில் ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சு. ஸோ அதனால தான் அந்த கூட்டம். அதை முடிச்சுட்டு நம்ம போகும்போது என்ன இருக்குன்னா, மேலே வந்து வால்பாறை பாலாஜி கோவில், சோலையார் டேமு, அப்புறம் டனல் ஒன்று இருக்குது, கூழாங்கல் ரிவரு, அப்புறம் அப்பர் வால்பாறை, லோயர் வால்பாறை. மேக்ஸிமம் எஸ்டேட்டுக்கு தான் நிறைய இருக்குது வால்பாறையில். போகிற வழியில் பாருங்கள், இந்த ஒரு வியூ பாயிண்ட் நல்லா இருந்துச்சு சொல்லி நிப்பாட்டி எடுத்தோம். அப்படியே பசுமையாக வந்து கண்ணுக்கு இதமாக இருந்துச்சு. இது கடல் மட்டத்துலேருந்து வால்பாறையோட ஹைட்டு பார்த்தோம்னா அடின்னு பார்த்தோம்னா 3474 அடி. மீட்டர்னு பார்த்தோம்னா 1059 மீட்டருங்க எலிவேஷன். இந்த வால்பாறையோட எலிவேஷன். மேலே வந்து பாலாஜி கோவில் இருக்குங்க. அது வந்து ப்ரைவேட் எஸ்டேட்டோட கோவில் தான். ஸோ அது வந்து 12 மணிக்கு சாத்திடுவாங்க, 4 மணிக்கு தான் திறப்பாங்க. அந்த டைமிங் வந்து உங்களுக்கு நான் இப்போ அது வீடியோ கவர் பண்ணியிருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன், பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் வந்து தெரியும் ஃபுல்லாக. இங்கே பஸ்ஸுன்னு பார்த்தோம்னா நம்ம பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர், உடுமலைப்பேட்டை, பழனி, அப்புறம் சாயல்குடி, இந்த மாதிரி ஒரு பஸ் இருக்குது. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, அதிரம்பள்ளி ஃபால்ஸுக்கு வால்பாறையிலேருந்து போகலாம். சாயல்குடிக்கு வால்பாறையிலேருந்து ரூட் இருக்குது. ஸோ அதுலேயும் போய்க்கலாம். சோலையார் டேமும் இருக்குது. இங்கே வந்து மெயினான மேஜர் என்னென்னு பார்த்தோம்னா ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு தாங்க. மொத்தம் 56 டீ எஸ்டேட் தோட்டங்கள் இருக்குது இங்கே. நம்ம வால்பாறையை பார்த்தோம்னா மேக்ஸிமம் ப்ரைவேட் கையில் தான் இருக்குது, டீ எஸ்டேட்டாக தான் இருக்குது வால்பாறை. இது வந்து வாட்டர் ஃபால்ஸுன்ற ஒரு டீ எஸ்டேட்டுங்க. அங்கே தான் நம்ம நிற்கிறோம். இது ஒரு பிரேக் பாயிண்ட் மாதிரிங்க, டீ சாப்பிட்லாம். அந்த வாட்டர் ஃபாலில் உங்கள் டீ எஸ்டேட்டோட அவுட்லெட்ஸு டீ ஷாப்பிங் இருக்குது. ப்ளஸ் டீ தூள் வேணும்னா வாங்கிக்கலாம். இங்கே பப்ளிக் ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணுறாங்க. இந்த இடத்துக்கு பேர் ஏன் வாட்டர் ஃபால்ஸ்னு வந்துச்சுன்னா, மழை பெஞ்சதுன்னா அங்கங்கே ஃபால்ஸ் வரும் ஃபுல்லாக. இது வந்து இங்கிலீஷ்காரை வச்ச பேர் தான், பிரிட்டிஷ்காரை வச்ச பேர். நம்ம இந்த டிக்கெட்டில் கேட்டோம், அவங்க வச்ச பேர் தான் அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம், மாற்றலை அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடம் வந்து உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குங்க ஃபோட்டோஸ் எடுக்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் டீயை சாப்பிட்டுட்டு கிளம்பணும். பாருங்கள், நீங்கள் அந்த வண்டியை பார்த்தாலே தெரியும். இது ஒரு பிரேக் பாயிண்ட்டு. மேக்ஸிமம் இங்கேருந்து உள்ளே போகும்போது பார்த்து போங்க, அட்டைகள் நிறைய இருக்குது. தெரியாத அளவுக்கு வந்து உள்ளே போயிடுறாங்க. டீ எஸ்டேட்டில் அட்டை நிறைய இருக்குதுங்க. போட்டு நம்மளை ரத்தத்தை உறிஞ்சி எடுத்து நமக்கே தெரியாது. அதுக்கடுத்தபடியாக நம்ம வந்து கூழாங்கல் ரிவர் இருக்குது. கூழாங்கல் ரிவரில் வந்து இப்போ மழை பெய்யறனால யாரையுமே இறங்க அலோவ் பண்ணுறதில்ல. ஆனால் நம்ம மக்கள் அதையும் மீறி குளிச்சுட்டு தான் இருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இயற்கை காட்சிக்கு தான், பார்க்கவே அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். இப்போ நம்ம போகும்போதே ஃபஸ்ட்டு எங்கே போயிட்டுருக்கோம்னா பாலாஜி கோவிலுக்கு தான் போகிறோம். போகிற வழியிலே வந்து வால்பாறை போகாமலே வந்து பாலாஜி கோவிலுக்கு ரூட் இருக்குது. இப்போ நாங்கள் அங்கே தான் போகிறோம். பட் ஆனால் நாங்கள் போயும் வந்து வால்பாறையில் அந்த கோவில் பார்க்க முடியல. என்ன ரீசன்னா, மத்தியானம் நாங்கள் போகும்போது 12:30 மணி ஆயிடுச்சு. ஸோ கோவில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, அதனால் அவங்க போகலை. நீங்கள் வந்து 12 மணிக்கு முன்னாடி போங்க, அப்படி இல்லாட்டி 4 மணிக்கு மேலே போங்க. அது ப்ரைவேட் கோவில், ப்ரைவேட் எஸ்டேட்டில் உள்ள ஒரு கோவில். நமக்கு பாருங்க வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்க ஆசையாக இருக்குது. கிளைமேட்டும் மழை பெஞ்ச நாள் நல்லா இருந்தது. இப்போ இந்த ரைட் போனால் வால்பாறை. ஸோ நாங்கள் வந்து பாலாஜி கோயிலுக்கு இதில் அப்படியே இறங்கலாம்.
அங்கங்கே வந்து போர்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இந்த இடம் வந்து கருமலைன்ற இடம். ஒரு வழியில் இங்கேயும் ஃபால்ஸ், இந்த பெட்டு திரும்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. ஸோ மக்கள் எல்லாம் அங்கே நிப்பாட்டிட்டு டிராஃபிக் உண்டாக்கிட்டு குளிக்க, ஃபோட்டோ எடுக்க இந்த மாதிரி இருக்காங்க. அது சின்ன வாட்டர் ஃபால். அது ஒரு வழியாக கடந்து நம்ம வந்து பாலாஜி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்தா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் டீ எஸ்டேட். இப்போ இதுலேருந்து லெஃப்ட்டு மேலே ஏறணும் கோயிலுக்கு. அங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஸ்ரீ பாலாஜி கோவில் செல்லும் வழின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் டைவர்ட் ஆக தேவையில்லை. அங்கங்கே போர்டு போட்டிருப்பாங்க, நம்ம வந்து போய்க்கலாம், நீட்டாகவே போய்க்கலாம், யார் உதவியும் இல்லாமல். ஆல்மோஸ்ட் நம்ம நெருக்கி வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் கோயிலுக்கு போனோம், கோயில் பூட்டி இருந்தது. அதை விட்டு இப்போ வால்பாறை வந்துட்டோம். இதுதான் வால்பாறைங்களோட டவுன் மெயின் பஜாருங்க. நாங்கள் இப்போ எங்கள் பாலாஜி கோயில் க்ளோஸ் ஆனதுனால கூழாங்கல் ஆறுக்கு போகிறோம். அதனால் பிளேஸில் அதனால் நிறைய ஊர் பேர் போட்டு வச்சு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி காட்டுறாங்க. பட் அது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம கூழாங்கல் ரிவருக்கு போயிட்டுருக்குங்க. கூழாங்கல் ரிவர் வந்து சின்ன ஆறு தான். பட் நம்ம மழைக்காலம் இதான் மெயின் இடம். கூழாங்கல் ரிவரோட வண்டி பார்க்கிங் பாயிண்ட்னா அதெல்லாம் ஸ்பேஸ்லாம் கிடையாது. ரோட்டு ஓரமாக நிறுத்தணும். இந்த இடத்துல தான் நிறுத்திட்டு நம்ம ரிவருக்கு போகணும். இங்கே வந்து நூடுல்ஸு ப்ளஸ்ஸு ஆம்லேட், எக் ஆம்லேட்டு, அது பேர் என்ன, ப்ரெட் ஆம்லேட் போடுவாங்க. இப்போ இதுதான் வந்து கூழாங்கல் ரிவருங்க. கூழாங்கல்லாம் இருக்கும். இப்போ அங்கே கூழாங்கல்லே இல்லை. என்னென்னு கேட்டோம்னா, அப்புறம் வரவங்களை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. கடைகள் வச்சுருக்காங்களே, காடை முட்டை எல்லாமே விற்கிது. பாருங்க, மக்கள் வந்து இங்கே குளிக்கக்கூடாதுன்னு மாநகராட்சி போர்டு வச்சுருக்கு. அந்த ப்ளூ கலரில் பாருங்கள், அங்கே போர்டு இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை விழுகிறனால வந்து வெள்ளம் வரும், யாரும் பொதுமக்களும் டூரிஸ்ட்டும் இறங்க வேணான்னு போர்டு வச்சுமே இறங்குறாங்கன்னா என்ன பண்ணுறது. இப்போ பார்த்தோம்னா நாங்கள் நின்றுருந்தோம் அதே இடம்தான். மழை விழுகுது. கிளைமேட்டை பார்க்க வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்படி பார்த்தோம்னா இந்த இது டன்னலுக்கு வந்தவங்க. இதுதான் அந்த வெள்ளக்கார டன்னல். இதில் வந்து சவுண்டு கேட்குங்க, வாய்ஸ் இல்லாமல் கேளுங்க, சவுண்டு கேட்குது பாருங்கள். தண்ணி போது பார்த்திங்களா, இது ஒரு பிளேஸு. நிற்கும்போதே சரியான மழை பார்த்திங்கன்னா. ஆனால் அந்த இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க, உள்ளே அலௌடு கிடையாது, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் நாங்கள் வந்து கார் இனோவா கிறிஸ்டாவில் போயிருந்தோம். அந்த விட்ட இங்கே ஒரு டீ கடை மாதிரி இருக்குது. ஸோ அங்கங்கே டீ கடைகள் இருக்குங்க பிளேஸில். ஏன்னா ஹில்ஸில் இருக்கும்போது குளிரும். நாங்கள் வரும்போது வேறு மழை பெஞ்சனால வானவில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது வானவில். அதையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்புனா ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகிடுச்சுங்க. ரோடே தெரில நமக்கு. பாருங்க, மழை பெஞ்சாலே ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்டு தான். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வால்பாறை போகிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப்பாக இருக்கும். இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, தேங்க்யூ.